பாதுகாப்பான விமான பயணத்தை வடிவமைத்தவர் டாக்டர் சுபா வெங்கடேஷ் ஐயங்கார். பத்மஸ்ரீ 2026. இந்தியாவின் மேம்பட்ட விசிபிலிட்டி சிஸ்டமை உருவாக்கியவராக அறியப்படும் டாக்டர் சுபா ஒரு காலத்தில் கண்களுக்கு தெரியாததை தேடி அறிய விரும்பிய ஒரு சிறுமியாக இருந்தார். சயின்ஸ்ல எனக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. புதுசா என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அது ரொம்ப ஊக்கம் கொடுத்தது. அதனால சயின்ஸை சூஸ் பண்ணேன். என் அறிவியல் ஆர்வத்துக்கு விடை கிடைக்க நிறைய விஷயங்களை பண்ணேன். 9 உடன்பிறப்புகளில் இளையவராக இருந்தாலும் தனது மூத்த அண்ணனின் பொறியியல் குறிப்புகளுக்கு உதவும் அளவுக்கு அறிவும் ஆர்வமும் அவருக்கு இருந்தது. அவருக்கு அறிவியல் என்பது ஒரு இயல்பான உள்ளுணர்வாக இருந்தது. தன் கல்வி பயணம் முழுவதும் ரேங்க் ஹோல்டர் மற்றும் டாப்பராக திகழ்ந்தார். அதன் பலனாக எந்த தேர்வும் நேர்முக தேர்வும் இல்லாமல் CSIR ஃபெலோஷிப்பை பெற்றார். மெட்டீரியல் சயின்ஸ் துறையில் அவர் மேற்கொண்ட PhD ஆய்வும் குறைந்த செலவில் தெர்மோபிசிக்கல் கருவிகளை உருவாக்கியதும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக அமைந்தது. அது பல பொருட்களுக்கான உயர் அழுத்த மற்றும் வெப்பநிலை சூழல்களில் ஃபேஸ் டயக்ராம்ஸ் அமைக்கும் மேம்பட்ட ஆய்வுகளுக்கு வழிவகுத்தது. அவரது 3 ஆய்வு கட்டுரைகள் நாசாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளும் இடம்பெற்றன. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான சவால் வந்தது. இந்தியாவின் ஒரு முக்கிய விசிபிலிட்டி சிஸ்டம் கடுமையான சிக்கலை எதிர்கொண்டிருந்தது. அதை சரி செய்ய அவருக்கு வெறும் 3 மாத கால அவகாசமே வழங்கப்பட்டது. அவர் திருஷ்டி விசிபிலிட்டி மெஷரிங் சிஸ்டம் மற்றும் ஏவியேஷன் வெதர் அப்சர்வேஷன் சிஸ்டமை உருவாக்கினார். அது வலிமையோடும் நீண்டகால செயல்திறனோடும் இருந்தது. உலகளாவிய செலவோடு ஒப்பிடும்போது மிக குறைந்த செலவில் உருவாக்கப்பட்டது. முன்னாடி ஏர்போர்ட்டுகள்ல பயன்படுத்திய இம்போர்ட்டட் சிஸ்டம்ஸ் எல்லாமே டுவெல் பேஸ்லைன் சிஸ்டம். 75 மீட்டர் 50 மீட்டர்னு 2 சிஸ்டம்ஸ் இருந்தது. ஆனா நாங்க அதை 30 மீட்டர் பேஸ்லைன் சிஸ்டமா மட்டும் வேலை செய்யற மாதிரி உருவாக்கினோம். நாட்டுக்காக இதை செஞ்சோங்கிற திருப்தி எங்களுக்கு இருக்கு. இன்று திருஷ்டி 171 விமான நிலையங்களிலும் விமானப்படை தளங்களிலும் சேவை செய்து வருகிறது. முழுமையாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு அரசுக்கு கோடிக்கணக்கான செலவுகளை மிச்சப்படுத்தியதோடு மிகவும் குறைந்த விசிபிலிட்டி சூழல்களிலும் விமானிகள் பாதுகாப்பாக தரையிறங்க உதவியுள்ளது. இப்போது இந்த தொழில்நுட்பத்தை WMO மற்றும் ICAO உலகின் பிற நாடுகளுக்கும் பரிந்துரைத்து வருகின்றன. விமானத்துறையை தாண்டி டாக்டர் சுபாவின் நிபுணத்துவம் DRDO மற்றும் DRDL-இன் பல முக்கிய தேசிய திட்டங்களில் முக்கிய பங்காற்றியுள்ளது. இது அவரது அறிவியல் தீர்மானத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள ஆழ்ந்த நம்பிக்கையையும் அவரது பணியின் விரிவான தேசிய உத்தி மதிப்பு முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. எனவே அவரது மிகச் சிறப்பான மற்றும் புகழ்பெற்ற வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு கல்வி மற்றும் தொழில்முறை விருதுகள் கிடைத்தது ஆச்சரியமே அல்ல. என்றும் இந்தியா இன்னும் பல மிகப்பெரிய சாதனைகளை படைக்க முடியும் என்று அவர் நம்புகிறார். நாட்டுக்கு எப்படி எல்லாம் தேவையோ அப்படி சேவை செய்ய விரும்புறேன். புது சிஸ்டம்ஸை உருவாக்குவது, புதிய டெக்னிக்ஸை உருவாக்குவது, நாட்டுக்கு எந்த வகையிலாவது உதவ எப்பவும் தயாரா இருப்பேன். டாக்டர் சுபா வெங்கடேஷ் ஐயங்கார், பத்மஸ்ரீ 2026. கோட்டி கோட்டி நமஸ்காரம்.